ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் அமர். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிசி பில்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன காம்பனன்ட் சூஸ் பண்ணியிருக்கோம், அதோட ப்ரைஸஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ போகலாம். முதல்ல நம்ம ப்ராசர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பிசி பில்ட்டுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா AMDயோட Ryzen 7 5700G. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CPU இல்லை, இது ஒரு ஏபியூ அப்படின்னா வித் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸோட வர ப்ராசஸர் தான் ஏபியூன்னு சொல்லுவோம். இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இல்லாத ப்ராசஸரை சிபியூன்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏபியூ. இது வந்து ஒரு 8 கோர் 16 த்ரெட் ப்ராசஸரு. மேக்ஸ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4.0 GHz வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸ் பூஸ்ட் கிடைக்கும். இதில் இது வந்து இன்பில்ட் கிராஃபிக்ஸ் இதில் இருக்கிறதுனால இந்த இன்பில்ட் கிராஃபிக்ஸை வந்து நீங்கள் NVIDIA கார்டோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம GT 1030யோட கம்பேர் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஈக்குவலான கிராஃபிக்ஸ் தான் இதில் இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ப்ரோ கேட்ட மாதிரி அவரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவருக்கோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராசஸர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எடிட்டிங் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. கேம்ஸும் நம்ம இதில் விளையாடலாம். ஸோ இது வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கீழே நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததான் நம்ம இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கிற மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்ராக்கோட B450M ஸ்டீல் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதர் போர்டு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஏன் 550 சீரிஸ் சூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 550க்கும் 450க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 550ல் பார்த்தீங்கன்னா PCI 4 ஜென்ரேஷன் 4 கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து Gen 3 சப்போர்ட் தான் இருக்குது. ஆனால் நம்ம ப்ராசஸர்லேயே பார்த்தீங்கன்னா PCI Gen 3 சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ PCI Gen 4க்கு இதில் சப்போர்ட் கிடையாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நம்ம PCI 4க்காக நம்ம 550 போர்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ அதனால தான் நம்ம வந்து 450 வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே நம்மளுக்கு வந்து போதுமான அளவு இந்த ப்ராசஸருக்கு இது வந்து தாராளமான போர்டு தான். நம்ம இதே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டான VRAM இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IO போர்ட்ஸ் மேலே வந்து ஹீட் சிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் சிப்செட் மேலேயும் ஹீட் சிங்க் இருக்குது. உங்களுக்கு 4 டிம் ஸ்லாட் வருது. நீங்கள் வந்து இதில் ஈச் 64 GB RAM வரைக்கும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்லாட்லேயும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு PCI 4 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க வித் ஆர்மர் கார்டோட. ஸோ இது வந்து ஒரு நல்ல இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து ஒரு நல்ல மதர் போர்ட்னே சொல்லலாம். அடுத்ததான் நம்ம இந்த பில்ட்டுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ADATAவோட D30 32 MHz 100 RAM தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒன்று 8 GB RAM. ஸோ 16 GB RAM தான் இதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது. இது 6 GBலாம் கிடையாது, நார்மல் RAM தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பில்ட்டுக்கு சூஸ் பண்ணியிருக்கிற SSD பார்த்தீங்கன்னா NVMe க்ரூஷியல் பிராண்டோட NVMe M.2 SSD தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் SSD தான். அந்தளவுக்கு ரொம்ப ஹை ஸ்பீடு சாம்சங் EVO அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லாதனாலும் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பீட் இருக்கும். இதுதான் அந்த SSD. வச்சிடலாம். ஸோ கடைசியாக இதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற பவர் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிகாபைட்டோட P450V இந்த பவர் சப்ளை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 80+ ப்ரான் சர்டிஃபைடு பவர் சப்ளை. இதுவே வந்து இந்த பெல்ட்டுக்கு வந்து சஃபிஷியண்டான பவரை கொடுக்கும். ஏன்னா நம்ம 550 அந்த மாதிரி போகணுன்னு அவசியம் இல்லை. 600 வாட்ஸ் 700 வாட்ஸ்க்குள்ள நம்ம போகலாம். பட் நம்ம இந்த பெல்ட்டில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கிராஃபிக் கார்டு எதுவும் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அதனால் இந்த பெல்ட்டுக்கு இந்த 450 வாட் பவர் சப்ளையே வந்து சஃபிஷியன்ட் தான். ஸோ கிகாபைட்டுன்றது வந்து ஒரு பட்ஜெட் பிராண்டு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது வந்து நீங்கள் இதே வந்து கோர்சைரு வேறு ஏதாவது நீங்கள் இது பிராண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இதோட காஸ்ட்லியாக வரும். ஸோ நாங்கள் பட்ஜெட் பேஸ் பண்ணி போனதுனால கிகாபைட் பிராண்டில் இந்த பவர் சப்ளை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கடைசியாக இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அசம்பிள் பண்ணக்கூடிய கேபினெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட க்ரோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு என்ட்ரி லெவல் கேபினெட் தான். உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் வந்துடும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேன் வரும், பேக்கில் ஒரு ஃபேன் வரும். இது எல்லாமே RGB ஃபேனு. ஸோ இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த கேபினெட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணிட்டு எப்படி நான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறத நான் பண்ணி காட்டுறேன். வாங்க வீடியோ பார்ப்போம். முதல்ல இந்த ப்ராசரை நம்ம இந்த போர்டில் அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிட்டு உள்ள கூலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து AMDயோட பிராட்செல் கூலர். இதை அப்படி வச்சிடலாம். இதுதான் ப்ராசர் பார்த்துவாங்க. இதுதான் ப்ராசர். நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இந்த பின் ஏதாவது பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், தலையை சுற்றி தூக்கி தான் போடணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த பின்னை மட்டும் இப்படி
ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதே மாதிரி உங்கள் ப்ராசஸரில் இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அந்த ஆரோ மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு இப்போ செட் ஆகிடுச்சு பாருங்கள். வேறு எப்படி நீங்கள் திருப்பி வச்சாலும் உங்களுக்கு அந்த ப்ராசஸர் உள்ளே உட்காராது. ஸோ இது மாதிரி வச்சு நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கிளிப்பை அப்படி மாட்டி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ப்ராசஸர் செட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த கிளாம்ப்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்டர்னலாக வேறு ஏதோ கூலர் வந்து மாட்டுறீங்க அப்படின்னா இந்த கிளாம்ப் உங்களுக்கு தேவை. ஸோ இதில் தான் நீங்கள் மாட்ட முடியும். நமக்கு இப்போது வந்து இவங்க கொடுத்துருக்க ஏஎம்டியில் கொடுத்துருக்க அந்த கூலரே மாட்டுறதுனால இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பத்திரமா எடுத்து வச்சுருங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது நீங்கள் எக்ஸ்டர்னல் கூலர் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது தேவை. நம்ம இந்த கூலர் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இந்த CPU ஃபேனை வந்து மாட்டியாச்சு, கூலரை மாட்டியாச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த பின்னை வந்து இங்கே சொல்லிடலாம். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இங்கே இருக்கும் பின், இதோட பின்னு நம்ம வந்து மாட்டி விட்டுருவோம். அடுத்ததாக வந்து நம்ம இதில் ரேமை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அன்பாக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து ரேம் பார்த்துக்கோங்க. 8GB ரேம் 3200H. ரெண்டு ரேமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த எஸ்எஸ்டியை இந்த M.2 ஸ்பாட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம கேபினெட்டில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண இருந்தால் அடுத்த வேலை. அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பிசி பில் பண்ணணுன்னா என் ஃப்ரெண்டோட காண்டாக்ட் நம்பர், அப்புறம் இந்த பிசியோட காம்பனன்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இது ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.